டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பிரின்ஸிபல் பேசுகிறேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் உங்களுடைய நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்காக எல்லா ஆசிய பெருமக்களிடமும் உங்களுக்கான சப்ஜெக்டிலிருந்து எல்லா நோட்ஸுகளையும் கொடுத்து உங்களை படிப்பதற்காக எல்லா உதவிகளையும் செய்வதற்காக நான் தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக தேர்ட் பிகாம் 6th செமஸ்டர் பயிலும் உங்களுக்கு நான் கார்ப்பரேட் அக்கவுண்ட் 2 என்ற பாடத்தில் சாப்டர் 1 லிக்விடிட்டாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்பதனை வீடியோ மூலமாக பதிவு செய்து அனுப்புகிறேன். கல்லூரி திறக்கப்பட்டதும் 6th செமஸ்டர் மாணவர்களுக்கு முதலில் எக்ஸாம் நடக்க இருப்பதால் எல்லா மாணவர்களும் கவனத்துடன் கேட்டு படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஃபஸ்ட்டில் லிக்விடிட்டாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? லிக்விடேஷன்னா என்னென்னா கலைப்புன்னு அர்த்தம். லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி. எந்த ஒரு கம்பெனியும் கம்பெனி ஆக்ட் மூலமாக தான் துவங்க முடியும். அதை முடிவுக்கு கொண்டு வரணுன்னாலும் கம்பெனி சட்டப்படி தான் முடிவு கொண்டு முடியும். ஸோ எ கம்பெனி இஸ் an artificial person created by law and ended by law. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், சட்டப்படி ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் சட்டப்படி முடிக்கணும். லிக்விடேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். ஒரு கம்பெனி கலைக்கப்படும் போது அந்த கம்பெனியில் உள்ள அசட்டு, லயபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அசட்டை கேஷாக மாற்றணும். அந்த கேஷாக மாற்றி அதை நமக்கு பொறுப்புகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இந்த லிக்விடேஷன் இந்த கலைப்பு, ஒரு கம்பெனி எதுக்காக கலைக்கிறாங்க? கம்பெனி ஓடிட்டுருக்கு, திடீர்னு கலைக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? என்னென்ன காரணத்துக்கெல்லாம் கலைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் உள்ள ஏதாவது ஒரு டெத்து வந்திருக்கலாம், அல்லது அக்ரிமெண்ட் படி அந்த பீரியட் முடிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம், அவர் இன்சால்வன்சி நொடிப்பு நிலை அடைஞ்சிருக்கலாம், அல்லது அது அவங்க ஏற்கனவே செய்த தொழில் முடிவுக்கு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அல்லது இல்லீகலாக சட்டத்துக்கு மாறாக தொழில் செய்தாலும் அதை கலைக்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டு மூலமாகவே ஆர்டர் போடலாம். ஸோ கலைக்கிறதுக்கு இந்தந்த காரணங்களெல்லாம் கலைச்சிடுவாங்க. கலைக்கும்போது அந்த கலைக்கிறதுக்கு அந்த கலைச்சி அந்த அசட்டெல்லாம், சொத்துக்களெல்லாம் கேஷாக மாற்றுறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அதை விற்று கேஷாக மாற்றுறதுக்கு, ரொக்கமாக மாற்றுறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பாங்க. யார் நியமிக்கிறாங்கன்னா அவங்க தான் ஆர்பிட்ரேஷன், அவர் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. அவருக்கு பேர் தான் லிக்விடேட்டர், கலைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி எந்த வகையிலெல்லாம் ஒரு கம்பெனியை கலைக்கிறோம், என்னென்ன மோடு, அதை தான் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் லிக்விடேஷன். பல வகையான கலைப்பு இருக்குது. த ஃபாலோவிங் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் லிக்விடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒன்று கம்பல்சரியாக வைண்ட் அப் பண்ணலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். கம்பல்சரியானா கட்டாயப்படுத்தி வைண்ட் அப் பண்ண சொல்கிறது. இது அரசாங்கமே பண்ண வைக்கலாம், அல்லது கோர்ட் மூலமாக பண்ணலாம். கம்பல்சரியாக வைண்ட் அப் பண்ணுறது என்ன? வாலண்டரி வைண்டிங் அப் அப்படின்னு சொல்கிறோம். வாலண்டரினால் அவங்க மெம்பர்ஸு வாலண்டரியாகவே இதை நம்ம முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் உள்ள மெம்பர்ஸே முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கடன் ஈந்தோர், அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுத்துருக்கக்கூடியவங்களே கம்பெனி வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. மூணாவது கோர்ட் மூலமாக வைண்ட் அப் பண்ணுறது. இப்படி 3 வகையான லிக்விடேஷன் இருக்குது, கலைப்பு. அப்போ கலைப்பில் எத்தனை வகையான கலைப்பு இருக்குது? கம்பல்சரி வைண்டிங் அப்பு, வாலண்டரி வைண்டிங் அப்பு,
வைண்டிங் அப் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் கோர்ட்டினுடைய சூப்பர்விஷன் மூலமாக கலைக்கக்கூடியது. இப்படி கலைக்கிறாங்க. அப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற சட்டத்தினால் ஆரம்பிக்கிறோம், அதை முடிவுக்கு கொண்டு வரனாலும் சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வரணும். அப்போ முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த லிக்விடேஷன் டிசொல்யூஷன் அந்த கலைப்புக்கு காரணங்கள் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு டெத்தாக இருக்கலாம், இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணலாம், கலைக்க சொல்லலாம். இப்படி பல காரணங்களால் ஒரு மெம்பர்ஸ் வெளியேறலாம். இப்படி பல காரணங்களால் கலைக்கலாம். இதில் 3 வகையான கலைப்பு சொல்கிறோம். இதை கலைச்சி எதுக்காக கலைக்கிறோம்? கம்பெனியில் இருக்கும். கலைச்சி முடித்ததும் என்னுடைய வேலை என்ன? கம்பெனியில் அசட்டும் இருக்கும், லைபிலிட்டிஸும் இருக்கும், சொத்துக்களும் இருக்கும், பொறுப்பும் இருக்கும். அந்த சொத்துக்களெல்லாம் ரொக்கமாக விற்று கொடுத்து அதை பொறுப்புகளுக்கு கடன்காரர்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இந்த கொடுக்குற இந்த பணியை செய்யக்கூடியவருக்கு பேர் தான் லிக்விடேட்டர் அப்படி சொல்லுவோம். A liquidator is a person who is appointed to perform the liquidation work of a company. அந்த கம்பெனியுடைய கலைப்பு வேலை அத்தனையும் செய்யக்கூடியவருக்கு பேர் தான் லிக்விடேட்டர், கலைப்பாளர். இவர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பைண்டிங் அப் ஆஃப் எ கம்பெனி பை த ட்ரிபுனல்னால் தீர்ப்பாணையம் சொல்லுவோம். இந்த கம்பெனி மூலமாக இந்த தீர்ப்பாணையம் ஒரு கம்பெனி தீர்ப்பாணையம் ஒரு ஆளை நியமிக்கிறது. யார் நியமிக்கிறாங்க? ஹூ வில் அப்பாயிண்ட் த லிக்விடேட்டர்? இந்த கலைப்பாளரை நியமனம் பண்ணுறவர் யாருன்னா இந்த ட்ரிபுனல், ஒரு தீர்ப்பாயின்னு ஒன்று இருக்குது, கம்பெனி ட்ரிபுனல், அது நியமிக்குது. இதில் இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் தயார் பண்ணணும். லிக்விடேட்டர் கலைப்பாளர் ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டை தயார் பண்ணணும். A liquidator is appointed when a company is liquidated. It is the duty of the liquidator to release the asset and settle the accounts of third parties. அசட்டை ரொக்கமாக்கி விற்று யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதை செட்டில் பண்ணக்கூடிய வேலையை தான் இவர் என்ன செய்கிறார். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் லிக்விடேஷன் ப்ராசஸ், the liquidator has to prepare a statement which states the total cash realized and the amount disbursed to the creditors, debentures holders and shareholders. இவர் இந்த வேலையை செஞ்ச பிறகு, அந்த லிக்விடேஷன் ப்ராசஸை முடித்த பிறகு அவர் கேஷ் எவ்வளவு வந்திருக்கு, அதிலேருந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அல்லது லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட். Such a statement is known as liquidator's final statement or liquidator's final account. இப்போ புரிஞ்சுதா? அந்த லிக்விடேட்டர் கலைப்பாளர் சொத்துக்களை அசட்டை ரியலைஸ் பண்ணி ரொக்கமாக்கி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, உதாரணமாக கிரெடிட்டர்ஸு, டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு பேர் தான் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்னு இருக்குது. சொத்தை விற்றாச்சு, காசு இருக்குது கையில். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருக்கோம், யார் யாருக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? கடன்காரன் கொடுக்குறதையும் ஒரு ஆர்டர் இருக்குது. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? முதல்ல யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு முதல்ல கொடுப்போம். அதே மாதிரி இங்கே ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. யாருக்கு ஃபஸ்ட்டில் கொடுக்கணும்னா செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னால் கடனுக்கு நம்ம கொடுத்தவங்க ஏதாவது பொருளை வாங்கிட்டு நமக்கு கடன் கொடுத்துருப்பான். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸுங்கிறவர். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பேங்க்கில் 1,00,000 ரூபாய்க்கு லோன் எடுக்கிறோன்னா 1,50,000 ரூபாய்க்கு நகையை கொடுத்து கடன் வாங்குகிறோம். இப்போ பேங்க் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஏன்னா நம்ம பொருள் அங்கே இருக்குது, நம்ம பொருளை கொடுத்து தான் நிற்கிறோம், கடன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கம்பெனி கடனுக்கு பதிலாக ஈடாக ஏதாவது கொடுத்து பொருளை கொடுத்து கடன் வாங்குறது, அவங்க தான் அந்த கடனீந்தோருக்கு பேர் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அப்போ அவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நம்ம பொருள் அங்கே இருக்குது, கொடுத்து அதை வாங்கணும்.
ரெண்டாவது வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் வைண்டிங் அப். இந்த கலைப்புக்கு உள்ள செலவுகள் வரும். கலைப்புக்கு வந்து செலவுகள் வரும் இல்லையா, அதை விற்கிறதுக்கு, அசட்டு லேண்டை விற்கிறதுக்கு, மிஷினரி விற்கிறதுக்கு, ஃபர்னிச்சர் விற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் செலவு வரும். அந்த செலவை ரெண்டாவது கொடுக்கணும். மூணாவது லிக்விடிட்டாஸ் ரெமுனரேஷன். இப்போ லிக்விடிட்டார் ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவர் கம்பெனிக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அதை ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், விற்று முடிக்கணும். அப்போ அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும், அதை மூணாவது கொடுக்கணும். நாலாவது டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரங்கள், நாலாவது கொடுக்கணும். அஞ்சாவது என்ன கொடுக்கணும்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். கடன் ஈந்தோரில் ப்ரிஃபரன்ஷியல்னால் கிரெடிட்டார்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸ்னு இருக்கார், அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், கடன் ஈந்தோருக்கு அவருக்கு கொடுக்கணும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்கார். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னால் யார்? செக்யூரிட்டி எதுவுமே கொடுக்காமல் கடன் வாங்கியிருப்போம், அவங்க தான் யார்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு இருக்காங்க, பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு இருக்காங்க. ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம செக்யூரிட்டி கொடுத்தோம்னா ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம், ஒரு 75,000 ரூபா தான் செக்யூரிட்டி கொடுக்குறோம். நம்ம கடன் ஏதாவது கம்பெனியுடைய சொத்துக்களையோ அல்லது ஏதோ லேண்டையோ வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்டரில் 5 பேருக்கும் கொடுத்தாச்சு, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்தாச்சு, வைண்டிங் அப்போ அந்த கலைக்கக்கூடிய இதுக்குள்ள செலவை கொடுக்கணும். மூணாவது அந்த லிக்விடேட்டர்ஸ் கலைப்பாளருக்கு வந்து ஊதியத்தை கொடுக்குறோம். அப்புறம் முன்னுரிமை கடனீந்தோர், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னால் முன்னுரிமை கடனீந்தோர், அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், செக்யூரிட்டி கொடுக்காம நம்ம கொடுக்கக்கூடிய வாங்கின கடனுக்கு கொடுக்கணும். அடுத்தாப்பில் இது இவங்களுக்கெல்லாம் கொடுத்து போக மீதி அமௌண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மீதி அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் யார் கொடுக்கணும்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யார்? கம்பெனியில் ஷேர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, ஈக்விட்டி ஷேர் வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸு. அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ரெண்டாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுக்கணும் சர்ப்ளஸ் அமௌண்ட்டில். ரெண்டாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், இப்படி 2 பேருக்கும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு அதை வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன அனுப்பணும். இப்போ வந்து இந்த 5 பேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை தான் இங்கே கீழே ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்னால் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் இஸ் எ பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் சம் செக்யூரிட்டி ஃபார் எ டெப்ட் டியூ டு த செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கீழே பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் லோன் இஸ் 50,000 அண்ட் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் security given is 60,000. The loan is said to be fully secured. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு தான் கடன் வாங்கியிருக்கான், ஆனால் 60,000 ரூபாய்க்குள்ள பொருளை அவன் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்தாச்சுன்னா நம்ம வாங்கின கடனை விட அதிகமாக செக்யூரிட்டி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபுல்லி செக்யூர்டுன்னு சொல்லுவோம். பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் என்ன? 50,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கோம், இந்த கொடுத்துருக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள். அமௌண்ட் ஆஃப் லோன் இஸ் ₹50,000 and the market value of security given is only 40,000. நம்முடைய கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டியுடைய மார்க்கெட் சந்தை விலை, ஒரு லேண்டை கொடுக்குறோம் செக்யூரிட்டியாக வச்சு கடன் வாங்குகிறோம், அதுக்குடைய சந்தை விலை வந்து 40,000 ரூபா தான், ஆனால் லோனை வந்து 50,000 ரூபா வாங்கியிருக்கோம். அப்போ குறையா செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், அதனால் இதுக்கு பேர் பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு சொல்கிறோம். இது கான்ட்ரிபியூட்டரி இஸ் எ மெம்பர் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். கான்ட்ரிபியூட்டரின்னு யார் சொல்கிறோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். 2 ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க 2 பேருக்கும் கடைசியாக அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு கொடுத்து போக சர்ப்ளஸ் இருந்தால் அந்த சர்ப்ளஸை இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறோம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆர் தோஸ் மெம்பர்ஸ் ஹூ ஹேவ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஓவர் த அசட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியுடைய சொத்துக்களில்
அது முதல்ல உரிமை பெறக்கூடியவங்க தான் யார் சொல்லுவோம், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ப்ராப்ளம் செய்யும்போது முக்கியமாக இந்த ஸ்பெசிமென் ஃபார்மேட்டை பாருங்கள், கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்பெசிமென் ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், இப்படி தான் நம்ம தயார் பண்ணணும். லிக்விடாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், லிக்விடிட்டாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டு இது ரெசிப்ட்டு பேமெண்ட்ஸ். ரெசிப்ட்டுங்கிறது நம்ம அசட்டெல்லாம் விற்று கையில் வரக்கூடிய கேஷ் எல்லாம் ரெசிப்ட்ஸு. பேமெண்ட்ஸுங்கிறது அந்த பணத்தை எப்படி அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வரிசையாக ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும், ரெண்டாவது யாருக்கு கொடுக்கணும், மூணாவதுக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி கொடுக்கணும் இல்லையா, அது பேமெண்ட்ஸ். அப்போ ரெண்டு சைட்லேயும் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துங்க. இந்த ஃபார்மெட்டை அப்படி நல்லா படிச்சுங்க, ஃபார்மெட்டை மெமரைஸ் பண்ணிடுங்க. கேஷ் இருந்ததுன்னா கேஷு, ஓப்பனிங் கேஷ் இருந்தால் எழுதிக்கணும். அப்புறம் அசட்டு விற்றது தீர்த்ததுன்னு சொல்லுவோம், ரியலைஸ்டு. டெப்டாஸு, பில்டிங்ஸு, பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஸ்டாக்கு, இதெல்லாம் ரிசிப்ட் சைடு எழுதிக்கணும். பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் சொன்னோம்ல, ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ஸ், இதையும் படிச்சுங்க. செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும், அதில் ஃபுல்லி பார்ட்லின்னு இருக்குது. அப்புறம் லிக்விடேஷன் அந்த கலைப்புக்குரிய செலவுகளை கொடுக்கணும். அப்புறம் அந்த கலைப்பாளருக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, ஊதியம், அதை எழுதணும். அதுக்கப்புறம் கடனீட்டு பத்திரதாரர்கள், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், முன்னுரிமை கடனீந்தோருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், செக்யூரிட்டி இல்லாமல் கடன் வாங்கின கடனீந்தோர் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் மீதி சர்ப்ளஸ் இருக்கிறத ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கொடுக்கணும் பிரித்து. இதான் ஃபார்மெட்டு, ஸ்பெசிஃபிக் ஃபார்மு. இதை மட்டும் நல்லா படிச்சுங்க. அப்புறம் இதில் நீங்கள் கணக்கு செய்ய வேண்டியப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஃபார்மெட்டு எந்த ஆர்டரில் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத படிச்சுங்க. இப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, எதுக்கெல்லாம் வருது, அந்த அசட்டை விற்கிறதுக்கு என்னென்ன செலவு வருதோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஒரு கம்பெனியை கலைப்பாளர் கலைச்சி அந்த ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நினச்சணும் முடிக்கணும். லிக்விடேஷன் காஸ்ட் மீன்ஸ் எனி காஸ்ட் இன்கர்ட் பை த லிக்விடேட்டர் டூரிங் த பீரியட் ஆஃப் லிக்விடேஷன் சப்ஜெக்ட் டு சச் ரெகுலேஷன் as may be specified by the Insolvency and Bankruptcy Board of India. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன், கலைப்பாளருடைய ஊதியம் எப்படி கொடுப்போம், அவருக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக அவர் எதுக்காக கொடுக்குறோன்னா, அவர் சர்வீஸ் பண்ணுறாரு, இந்த வேலையை சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் தான் இந்த ரெமுனரேஷன். இது அவர் என்ன பண்ணலான்னா, ஒரு பர்சன்டேஜ் 2%, 2.5% அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கணக்கில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கணக்கில் கொடுத்துருப்பாங்க. லிக்விடேட்டர் மே ரிசீவ் ரெமுனரேஷன் as a percentage on asset realized and a percentage on the amount distributed to creditors or shareholders. அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அதிலேருந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதை விற்கிறோம் இல்லையா, அசட்டெல்லாம் விற்று கேஷாக கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ரியலைஸ் பண்ணியிருக்கோம், 2% கமிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கில் கொடுத்தா 1 லட்சத்துக்கு 2% எவ்வளவு, 1 லட்சத்துக்கு 2000 ரூபா. அப்போ 2000 அவர் கமிஷன் வரும். அதே மாதிரி அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் யாருக்கெல்லாம், கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறோம், டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறோம், இவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சில கமிஷன் பர்சன்டேஜ் அது கணக்கிலே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கணக்கில் இருக்கும். இந்த ஃபார்மெட்டை தெரிஞ்சுக்க, அந்த ஆர்டர் ஆஃப் த பேமெண்ட் எப்படி கொடுக்கணும், யாருக்கு ஃபஸ்ட்டில் கொடுக்கணும், செகண்டில் கொடுக்கணும், தேர்டில் கொடுக்கணுங்கிற மட்டும் தெரிஞ்சுக்க. இப்போ கமிஷன் கொடுக்குற போகும்போது கமிஷன் ஆன் அசட் ரியலைஸ்ட், இந்த சொத்துக்களை விற்றதுக்கு கமிஷனுக்கு இப்படி இப்போ இது பண்ணுவேன்.
இப்போ 1,00,000 சொத்து விற்றுருக்கோம் அப்படின்னா அசட் ரியலைஸ்டுன்னு போட்டுக்கல ஃபார்முலா. அசட் ரியலைஸ்ட் 1 lakh இன்று பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. 1,00,000 இன்ட்டு 2/100 = 2,000 அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். இப்போது கமிஷன் ஆன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி இப்போது ஒரு 10,000 ரூபா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு இருக்குது. கமிஷன் 2%. 2% கமிஷன். அப்போது 10,000 இன்ட்டு 2/100. 10,000க்கு 2% எவ்வளவு? 10%னா 1000. அப்போ 2%னா 200 ரூபா இன்னும் வந்துடும். சில நேரங்களில் இன் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் தேர் மே பி பாசிபிலிட்டி டு ஹாவ் இன்சஃபிஷியன்ட் மணி. எல்லாருக்கும் கொடுத்து போக மிச்சம் இருந்தால் தான் யார் கொடுக்குறோம்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கடைசியில் தான் கொடுக்குறோம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 1,00,000 கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்க. ஆனால் கையில் 1,00,000 இல்லை, மீதி எவ்வளோ தான் இருக்குது? ஒரு 50,000 தான் இருக்குது. அப்படி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கடைசியில் 50,000 தான் இருக்குன்னா அந்த 50,000 தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வாங்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னு பாருங்கள். இன் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் சில சூழ்நிலையில் தேர் மே பி பாசிபிலிட்டி டு ஹாவ் sufficient money to pay off the liabilities of unsecured creditors. ரொம்ப குறையாக தான் இருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். பாதி தான் இருக்குது கையில் இருக்கிறது தானே கொடுக்க முடியும். இன் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில் கமிஷன் வில் பி கேல்குலேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி உள்ள கமிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணால் இது ரொம்ப முக்கியமானது. இதில் கேல்குலேஷனில் தப்பு பண்ணிடக்கூடாது. கேஷ் அவைலபிள் 50,000 ரூபா இருக்குன்னு வைங்க. மீதி எல்லாரும் கொடுக்கும் 50,000 இன்ட்டு பெர்சன்டேஜ் 2% அப்படின்னா பெர்சன்டேஜ் மேலே 2 கீழே 100 + 2ன்னு போட்டுக்கங்க. அப்படின்னா எப்படி போடணும்? 50,000 இன்ட்டு 2/102 2/102 அப்படின்னு போட்டுடணும். ஃபுல்லாக இருக்குது. 1,00,000 கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு 1,00,000 கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம கையிலையும் 1,00,000 இருக்குது அப்படின்னா 2/100 எப்பவும் போல் 2%னா 2/100 அப்படி போடலாம். ஆனால் குறையா கையில் இருக்கும்போது இப்படி கேல்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு பண்ணுற மாதிரி while calculating commission on unsecured creditors, preferential creditors are also to be included. அதில் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போது மீதி இருக்குதுன்னு வைங்க, சர்ப்ளஸ் இருக்குது. while calculating liquiditas remuneration on asset realized, the amount of cash in hand and at bank is not included பண்ணக்கூடாது unless it is specifically stated to be concluded. இந்த இடத்துல நம்ம முக்கியமானது பார்ப்போம். பார்த்துங்க, பேமெண்ட் ஆஃப் வேரியஸ் லயபிலிட்டிஸ் இதை நோட் பண்ணிக்கங்க, இதை படிச்சுங்க. இதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் முதல்ல லீகல் எக்ஸ்பென்சஸை கொடுக்கணும், அப்புறம் லிக்விடிட்டாஸ் ரெமுனரேஷனை கொடுக்கணும், அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும், பேமெண்ட்டு கொடுக்கணும். இப்படி வரிசையாக கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ சம்மு பார்க்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், The Ultra Optimist Limited went into liquidation. Its assets realized rupees 3,50,000. அசட் விற்றது எவ்வளவு? 3,50,000 ரூபா விற்றுருக்கோம். சரியா? இப்போது ஷேர் கேபிட்டல் 1000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச். செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட் ₹40,000. செக்யூர் கிரெடிட்டார்ஸ்னு என்ன? நம்ம ஒரு அசட்டை கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம். எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்? செக்யூர் கிரெடிட்டார்ஸு 35,000. நம்ம செக்யூரிட்டியாக கொடுத்தது 40,000. அப்போ எவ்வளவு கூட இருக்குது? 5,000 கூட இருக்குது. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 6,000.
unsecured creditors 1,40,000, debentures having a floating charge on the assets of the company 2,50,000, liquidation expenses 5,000, liquidators remuneration 7,500. Prepare the liquidators final statement account. இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் தயார் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு கேல்குலேஷன் போடணும். கேல்குலேஷன் போடும்போது பாருங்கள், கீழே பாருங்கள் ஒர்க்கிங்க. கேல்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் அவைலபிள் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ இருக்குங்கிறத, எவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்குங்கிறத நம்ம நினச்சிடும் பண்ணுறோம். டோட்டல் கேஷ் அவைலபிள் எவ்வளவு? ஒரு 3 lakhs. இங்கே பாருங்கள், 3,50,000 போட்டிருக்கான். அது கூட அதை எழுதிடுறோம். ரெசிப்ட் சைடு 3,50,000. அதுக்கப்புறம் வேறு எப்படி வந்திருக்கு? ஒரு 5,000 வந்திருக்கு பாருங்கள். சர்ப்ளஸ் ரியலைஸ்ட்னி எப்படி வந்துச்சு? இப்போது 40,000 இருக்கு இல்லையா செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு, 35,000 தானே லோன் வாங்கியிருக்கோம். அதை விற்றதில் எவ்வளோ இருக்குது? 40,000. அப்போ 40ல் 35 போனால் ஒரு 5,000 திருப்பி கையில் வருது. அந்த 5,000 தான் நினச்சிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். இப்போது அதில் 40,000 இந்த பாருங்கள், 40,000 செக்யூரிட்டி. இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா? இது ஓடி தான் இருக்கும். இப்போ 40,000 இந்த 5,000 எக்ஸ்ட்ரா இருக்கா? அந்த 5,000 தான் சர்ப்ளஸ் ரியலைஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது அதுதான் டோட்டல் கேஷ் அவைலபிள். அப்போது இதை முதல்ல ரெசிப்ட் சைடில் எழுதிக்கிங்க. அசட் ரியலைஸ்ட் இதில் மொத்தமாக கொடுத்துட்டான். சில சம்மில் வந்து இது இவ்வளவு, லேண்ட் இவ்வளோ விற்றுருக்கும், ஃபர்னிச்சர் இவ்வளவு, மெட்டீரியல் இவ்வளவு, அப்படி இப்போ இது மெஷினரி இவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக கொடுத்தா டோட்டல் போட்டு நம்ம இங்கே எழுதணும். இங்கே அசட் ரியலைஸ்ட் மொத்தமாக கொடுத்துட்டாங்க, எழுதிட்டாச்சு. சர்ப்ளஸ் கிடச்சது என்னென்னா, பேங்க்கில் வாங்கின லோனு 40,000 செக்யூரிட்டி கொடுத்து 35,000 தான் வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 5,000, 3,55,000 எழுதிட்டீங்க. இப்போ அதிலேருந்து யார் யாருக்கு கொடுக்குறோம்? இப்போ 3,55,000ல் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கணக்கில் 5,000 கொடுத்துருக்கு, அதை கழிச்சாச்சு. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கொடுத்துருக்கோம் ஒரு 7,500, அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டிபெஞ்சர்ஸ் ஃப்ளாட்டாக மொத்தத்தில் 2,50,000 கொடுத்துருக்கோம், அதை கழிச்சாச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 92,500 இருக்குது. இப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது? 6,000 இருக்குது. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு ஒரு 6,000 கொடுத்தாச்சு. இப்போ மீதி கேஷ் அவைலபிள் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 86,500. 86,500. இங்கே கமிஷன் வந்து அவங்களே கேல்குலேட் பண்ணி போட்டாங்க. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, லிக்விடிட்டாஸ் ரெமுனரேஷன் மொத்தமாக 7,05,000 போட்டாங்க, 7,500 போட்டாங்க. அப்படி போடாமல் இருந்தால் 2% அல்லது 3% போட்டால் நம்ம அந்த அமௌண்ட்டில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடணும். இந்த சம்மில் வந்து ஃபுல்லாக அவங்களே கொடுத்துட்டதுனால அதை அப்படியே நினச்சிட்டோம், கழிச்சிட்டோம். மீதி இருக்கிறது 86,500 அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும். இதை அப்படி இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ்பென்சஸ் முதல்ல யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? ஆர்டர் படி இருக்கா? எக்ஸ்பென்சஸ், ரெமுனரேஷன், டிபெஞ்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், அது கொடுத்தாச்சு. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்கார்? 1,40,000 இருக்குது. இப்போ 1,40,000 இருக்குன்னா நம்ம எவ்வளோ கையில் இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கொடுக்கணும், அதுக்கு இல்லை. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கே இல்லையே, 1,40,000க்கு 86,500 தானே இருக்குது. அப்போ அதை கொடுத்து அப்படியே முடிச்சிட வேண்டியதான். புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்கள். ப்ரிப்பேர் லிக்விடிட்டாஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், அதே தான். இப்போ இங்கே என்னென்னா, கேஷ் அட் பேங்கில் 1,00,000 இருக்குது. சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் 10,10,000 இருக்குது. எக்ஸ்பென்சஸ்
30,000 இருக்குது. ரெமுனரேஷன் 7,000. கிரெடிட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டர்ஸ் 2 lakhs, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் 7 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 1 lakh, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 1 lakh. இப்போ சம்ம எடுத்த உடனே நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் யார் யாருக்கு எப்படி இதெல்லாம் கொடுக்கணுங்கிறத வரிசைப்படுத்தி எழுதிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் 1, ரெமுனரேஷன் 2, அப்புறம் செக்யூரிட்டி கிரெடிட்டர்ஸ் இல்லை, இல்லைன்னா முதல்ல அதான் எழுதணும். அது இல்லை, அதனால் ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கோம். மூணாவது லிக்விடிட்டர்ஸ் ரெமுனரேஷன். அப்புறம் டிபெஞ்சர்ஸ் போடணும். டிபெஞ்சர்ஸ் இங்கே கொடுக்கல. அப்போ 1, இது 2, இது 3, அது 4 கிடையாது, இது 5, அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் 6, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் 7, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 8. அப்படின்னு நம்பர் ஆர்டரை போட்டு செய்யணும். இது ஈஸி தான். அது அப்படியே நினச்சிருக்கோம். கேஷ் 1 லட்ச ரூபா இருக்குது. செக்யூரிட்டியிலேருந்து சர்ப்ளஸ் வந்து ஒரு 10 lakhs இருக்குது. டோட்டலாக 11,10,000 இருக்குது. புரியுதா? இப்போ இதை ரெசிப்ட் எல்லாம் லிக்விடேட்டர்ஸ் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கையில் கேஷ் இருக்குது, இதை பேமெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு செலவு எவ்வளோ இருக்குது? ஒரு 30,000 எழுதிடுறோம். ரெமுனரேஷன் இது ஈஸியாக தான் இருக்குது. இந்த சம்மு 11 டைரெக்டாக அப்படி எழுதிடலாம். 7,000. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 2 lakhs, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் 7 lakhs. அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் அப்போ மீதி இருக்குது. இதை வந்து இங்கே பாருங்கள், மீதி அப்படி இருக்குது. 7 lakhs எழுதிட்டோம் அன்செக்யூர்டு. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். 1 lakh கொடுத்துறோம். ம் 1 lakh. மீதி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுத்த பிறகு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது அப்போ அவங்களுக்கு கொடுத்தாச்சு 1 lakh. ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1 lakh கொடுக்கணும். லாஸ்ட்டில் இருக்குல்ல, கொடுக்குறதுக்கு 1 lakh இருக்கா? பேலன்ஸ் பாருங்கள். இது போக 11,10,000 இவங்களுக்கெல்லாம் கொடுத்து போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை லாஸ்ட்டில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 73,000 தான் இருக்குது. அதை கொடுத்தாச்சு. அடுத்த சம் பாருங்கள். ப்ராப்ளம் 8. புக் இருந்ததுன்னா புக் எடுத்துங்க, அதை ரெஃபர் பண்ணிங்க. A company went into voluntary liquidation. The position of the company on that date was as follows. கேபிட்டல் இவ்வளோ இருக்குது. இது ஈஸியான சம் தான். செக்யூரிட்டிஸ் ப்ராக்கெட்டில் போட்டு பாருங்கள். செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் போட்டு ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு ₹80,000. ஆனால் செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது? 70,000. கடன் வாங்கினது 70,000, செக்யூரிட்டியாக கொடுத்தது 80,000. அப்போ இது வந்து ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். அப்போ கடனை விட சொத்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 10,000 அதிகமாக இருக்குது. அசட் ரியலைஸ்டு பண்ணது எவ்வளவு? எல்லா அசட்டையும் விற்றது வந்து என்ன போட்டுக்கு பாருங்கள். இட்ஸ் அசட்ஸ் ரியலைஸ்ட் 3,50,000. அதை ரிசிப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் எழுதியாச்சு. இது போக அதிகமாக செக்யூரிட்டிஸ் கொடுத்து கடன் வாங்கினது 70,000, 70,000. ஆனால் அந்த செக்யூரிட்டியுடைய மதிப்பு எவ்வளவு? 80,000 விற்று கிடைச்சது. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10,000 அதிகமாக இருக்குது. அதுதான் சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் ஒரு 10,000. இப்போ டோட்டலாக ரெசிப்ட் சைடில் 3,60,000 கலைப்பாளர் வச்சுருக்காரு, லிக்விடிட்டர்ஸ் வச்சுருக்காரு. வச்சுட்டு அதை என்ன செய்யல, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, ரிசிப்ட் சைடு எழுதிட்டார். இப்போ 1 by 1 கொடுக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம ஆர்டர் மாதிரி ஃபஸ்ட்டில் யார் கொடுக்குறோம்? எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறோம். எக்ஸ்பென்சஸ் அங்கேயே இருக்குது. 5,000 லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கணக்கில் பாருங்கள். 5,000. ரெமுனரேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 7,500 இருக்கா? 7,500. அது நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர் கொடுக்கணும். டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு? 2,50,000 தான் இருக்குது. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்
ஒரு 6,000. அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இப்போ போட்டிருக்கோம்னா இப்போ நம்ம மீதி என்ன இருக்கும் அதே மாதிரி தான். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது, தேர்ட் லைனில் இருக்குது பாருங்கள், 1,40,000. 1,40,000 இல்லை, இருக்கிறது எவ்வளோ தான் இருக்குது, 91,500 தான் இருக்குது. அப்போ அவருக்கு அதை கொடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த சம் பாருங்கள். இதில் தான் இந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுலாம் இருக்குது, கவனமாக பாருங்கள். இதுதான் கேல்குலேட்டர் கையில் வச்சுட்டு இதை கேல்குலேஷனை போடுங்க, சொல்ல இதை பார்த்துட்டே செய்யுங்க. தேர்ட் லைன் பாருங்கள். allowing him remuneration 2% on the amount realized on asset and 2% on the amount distributed. அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் கொடுக்குறதுக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் 2% கமிஷன். மற்றபடி வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இந்த அசட்டெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு 2%, இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 2%. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு இவ்வளோ 2,24,000 இருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு 70,000, டிபெஞ்சர்ஸ் 75,000, கேஷு 20,000 இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் 1,30,000, பிளான் அண்ட் மிஷினரி 1,10,500, ஃபர்னிச்சர் 7,500. இந்த லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் டு 2,000. அடுத்தப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், a call of ₹2 per share on the partly paid 10,000 equity share. இதை நோட் பண்ணிங்க. 10,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அப்போ 10,000 ஈக்விட்டி ஷேருடைய அமௌண்ட்டு ₹2 வச்சு பே பண்ணியிருக்காங்க. அப்போ 10,000 into 2 20,000. இதில் ஷேர் வாஸ் மேட் அண்ட் டியூலி பெய்டு எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனிங் 500 ஷேர். இதில் 500 ஷேரை கழிச்சிருங்க. 9,500 ஷேர் இருக்குது, அதுக்கு ₹2 வச்சு எவ்வளவு, 19,000. இதை தான் இங்கே எழுதுகிறோம். ஃபஸ்ட்டில் கேஷ் இன் ஹேண்ட் 20,000 இருக்கா, அதை எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அசட் ரியலைஸ்டு, முந்தின சம்பளம்லாம் மொத்தத்தில் அசட் ரியலைஸ்டுன்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டை அவனே கொடுத்துட்டான். இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கான். நம்ம இன்னர் காலத்தில் டோட்டல் பண்ணி போட்டலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் எல்லாம் டோட்டல் பண்ணியாச்சுன்னா 2,48,000 வருது. கால் மணி, இப்போ ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணும்போது முதல்ல கால் மணின்னு சொல்லுவோம் இல்லையா, கால் மணி அழைப்பு முதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அழைப்பு பணம் வந்து ₹2 வச்சு 19,000. டோட்டலாக ரிசிப்ட்ஸு 2,87,000 இருக்குது. இப்போ அதை நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணுறோம். ஒர்க்கிங்ஸ் முதல்ல போடுவோம். டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு பாருங்கள். ஏன்னா அங்கே வந்து 2% போடும்போது நம்ம வந்து இங்கே கேல்குலேட் பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட் வந்து 2,87,000 இருக்குது. இதில் முதல்ல செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு கொடுக்கணும். செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு இல்லை, கிடையாது. அப்போ அது போக அப்போ யார் கொடுக்கணும், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு எவ்வளோ இருக்குது, 75,000, அதை கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு இதை வந்து ஆக்சுவலாக வந்து முதல்ல இங்கே கொண்டு வரணும். இங்கே மாற்றி போட்டிருக்காங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. இல்லை நான் வந்து கரெக்டாக கடைசியாக வந்து இந்த சம்மை திருப்பி கரெக்டாக செய்கிறேன். ஆனால் ஆன்சர்லாம் ஒன்று தான், இது மாற்றி எழுதியிருக்காங்க. அதை நான் கடைசியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தனியாக உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் வந்து நீங்கள் மாற்றிங்க. ஃபஸ்ட்டில் எங்கே போடணும், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எழுதணும். அங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க. இங்கே நீங்கள் கழிச்சு எழுதினாலும் சரியாக தான் இருக்கும். 2,000 கழிக்கணும். இப்போ அமௌண்ட் பெய்ட் டு டிபெஞ்சர்ஸ்க்கு மாற்றி கழிச்சிருக்காங்க, முதல்ல கழிச்சிருக்காங்க. 75,000 கழிச்சா அது கிடைக்குது. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கழிச்சாச்சு. ரெமுனரேஷன் 2%. 2% எடுக்கும்போது அசட் ரியலைஸ்டில் எதை எடுக்கணும், இந்த கேஷுக்கு எடுக்கக்கூடாது. கேஷ் இன் ஹேண்டுக்கு எடுக்கக்கூடாது. இந்த கால் மணிக்கும் எடுக்கக்கூடாது. அசட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ 2,48,000 எடுத்துருக்கோம், அதுக்கு 2% கமிஷன், அதை லெஸ் பண்ணுறோம். ரெமுனரேஷன் 2% ஆன் ரெசிப்ட் சைடில் கொடுக்கல, 2,48,000க்கு இவ்வளவு. அது போக இவ்வளோ மீதி இருக்குது, 2,05,040 மீதி இருக்குது. இப்போ அடுத்தாப்புல யாருக்கு கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் வேறு இதெல்லாம் இல்லைல்ல,
டிபெஞ்சர்ஸ் முதல்ல கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ டிபெஞ்சர்ஸ் கொடுக்கணும், டிபெஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு, மாற்றி எழுதியிருக்கு. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுக்கு 70,000 கொடுத்தாச்சு. மீதி 1,35,040 இருக்குது. 1,35,040 இருக்குது. நம்ம இதை வந்து யாருக்கு கொடுக்கணும்? அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்கணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்? 5th லைனில் இருக்குது பாருங்கள். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ₹2,24,000 கொடுக்கணும். நம்ம கையில் இருக்கிறது எவ்வளவு? நம்ம கையில் லிக்விடிட்டாஸ் கையில் இருக்கிறது வந்து லிக்விடிட்டாஸ் கையில் இருக்கிறது எவ்வளவு? 1,35,040 தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைசியாக அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு குறையாக இருந்ததுன்னா, அவங்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதை விட குறையாக நம்ம கையில் இருந்ததுன்னா எப்படி ஃபார்முலா போட சொல்லியிருக்கேன்? கேஷு இன்ட்டு 2/2% கீழே 100 கூட்டிக்கணும். 100 + 2% அப்படின்னு போட்டணும். அப்போது 2% ரெமுனரேஷன். அப்போ 2/100 + 2. அது ஏற்கனவே அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன், அதை பார்த்துங்க. 2/102. 3%னா 3/103. 2.5னா 2.5/202.5 அப்படி போட்டுக்கணும். பண்ணும்போது எவ்வளோ வருது? 2,0648 வந்து ரெமுனரேஷன். மீதி இருக்கிறது எவ்வளவு? 1,32,392 தான் கையில் இருக்குது. அதை தான் உங்களுக்கு டிஸ்பஸ் பண்ண முடியும். அதை இங்கே போட்டு முடிச்சிடணும். சரியா? இதை வந்து இந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா மாற்றி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டில் என்ன எழுதணுங்க? பேமெண்ட்ஸில் என்ன எழுதணும்? எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு ரெமுனரேஷன் எழுதியிருக்கணும். டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் நெக்ஸ்ட்டு வரணும் 75,000. அதுக்கப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸ் செக்யூர்டு. இதை வந்து லிக்விடேஷன் ஃபஸ்ட்டில் போயிடணும், ரெமுனரேஷன் 2வது வந்துடணும், 3வது டிபெஞ்சர்ஸு, 4வது ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸு, 5வது தான் என்ன சொல்லணும்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படி போடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கேளுங்க, ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த சம் வந்து பாருங்கள். The following are the particulars of a company which went into voluntary liquidation. Preferential creditors is ₹25,000, unsecured creditors 58,000, 6% debentures 30,000, the asset realized 80,000, the expenses of liquidators amounted 1,500. Liquidators remuneration was agreed at 2.5%. 2.5% on the amount realized. அமௌண்ட் ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அசட்டை விற்று ரொக்கமாக்குறோம் இல்லையா, அதுக்கு 2.5%. அண்ட் இதை சேர்த்து எழுதிங்க, 2.5% புள்ளி எடுத்துருங்க. ஆன் த அமௌண்ட் ரியலைஸ்ட் அண்ட் 2% ஆன் த அமௌண்ட் பெய்ட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். 2.5% வந்து அந்த அசட்டை விற்று ரொக்கமாக்குறதுக்கு 2%, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு பணம் டிஸ்பஸ் பண்ணுறோம் இல்லையா, டிஸ்பஸ் பண்ணுறதுக்கு 2% கொடுக்கணும். கொடுத்துட்டு லிக்விடிட்டாஸ் ஃபைனல் அக்கௌண்ட்டு அல்லது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்பவும் போல் லிக்விடிட்டாஸ் ஃபைனல் அக்கௌண்ட் போட்டுங்க, அதில் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. ஃபைனல் அக்கௌண்ட்னாலும் சரி தான், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான். ரிசிப்ட்ஸு பேமெண்ட்ஸ் போட்டிங்க. இப்போ டோட்டலாக முந்தின சம்மில் வந்து ஒவ்வொன்றா எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், இந்த அமௌண்ட்டு கொடுத்துருந்தா நம்ம டோட்டல் பண்ணி டோட்டலாக 2,48,000 அங்கே எழுதணும். இந்த சம்மில் அப்படியே கொடுத்துட்டான். அசட்ஸ் ரியலைஸ்ட் மொத்தம் கேஷ் ஆக்குனது எவ்வளோ? 80,000. அதை அப்படி போட்டிருக்கோம். இப்போ இதிலேருந்து 80,000லேருந்து கொடுக்குறோம். லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது? லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனை வந்து கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். கீழே முதல்ல எக்ஸ்பென்சஸ் வந்து 1,500 எழுதிட்டோம். இது முதல்ல ஃபஸ்ட்டில் எழுதிங்க நீங்கள் எழுதும்போது. இப்போ லிக்விடிட்டாஸு ரெமுனரேஷனும் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற ரெமுனரேஷனும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்திருக்கேன்.
இப்போ ஒர்க்கிங் பண்ணுங்கள். டோட்டல் கேஷ் வந்து 80,000. இதில் எக்ஸ்பென்சஸ் முதல்ல கொடுக்க வேண்டியது 1,500. அது போக மீதி எவ்வளோ இருக்குது? 78,500 இருக்குது. இப்போது அவருக்கு லிக்விடிட்டாஸ் கலைப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷன் 2.5% கமிஷன் கொடுக்கணும். எதுக்கு? ஆன் அசட் ரியலைஸ்ட் கொடுத்துருக்குல்ல 2%. அப்போ 80,000ல் 2% 2,000 கால்குலேட் பண்ணி கால்குலேட்டரை வச்சுட்டு இதை பார்க்கும்போதே கால்குலேட்டர் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். 2,00,000 போயாச்சுன்னா 76,500 இருக்கா? இப்போ இதில் அடுத்தால நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ்பென்சஸ் போக அடுத்தால என்ன செய்கிறோம்? டிபெஞ்சர்ஸுக்கு ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது? 30,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 30,000 கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்குது? 46,500 இருக்குது. இந்த 46,500ல் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும். அவருக்கு ஒரு 25,000 இருக்குது. அதையும் கொடுத்தாச்சு. கழிச்சாச்சுன்னா மீதி 21,500 இருக்குது. நம்ம கமிஷன் ரெமுனரேஷன் வந்து அவருக்கு கலைப்பாளருக்கு ரெமுனரேஷன் எதுக்கெல்லாம் கொடுக்குறோம்? சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு 2.5%. ரெமுனரேஷன் யாருக்கு? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுக்கு. ரெமுனரேஷன் சொல்லும்போது ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸுக்கும் சேர்த்து தான் இது பண்ணணும். அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸுக்கும் 2% என்ன செய்யணும்? டிஸ்பஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கு 25,000 கழிச்சு போனால் 21,500 இருக்குது. இப்போ அவருக்கு 2% கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறால அதுக்கு 2% கமிஷன் கொடுக்கணும். அதில் 25,000ல் 2% 500. மீதி இருக்கிறது 21,000 இருக்குது. சரியா? 21,000 இருக்குது. கடைசியில் இந்த அமௌண்ட் தான் யாருக்கு போய் சேரும்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இங்கே வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அடுத்தாப்பில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ கொடுக்க முடியாது. அப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு எவ்வளோன்னு பார்க்குறோம். மேலே பாருங்கள். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸு அமௌண்ட் எவ்வளவு? ரெண்டாவது செகண்ட் லைனில் இருக்கு பாருங்கள். 58,000 கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளவு? 21,000 தான் இருக்குது. அப்போ 21,000னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்முலா பார்த்து போடணும். 21,000ல் ரெமுனரேஷன் 2/2%னா 2/102, 3%னா 3/103 போடணும். 2% கமிஷன் எடுத்தோம்னா 412. மீதி பேலன்ஸ் கையில் இருக்கிறது 20,588. அப்போது பேமெண்ட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு 20,588 ரூபா தான் இன்னும் கொடுக்கணும். இப்போ மேலே வாங்க. லீகல் எக்ஸ்பென்சஸ் 1,500 போட்டோம். இதை நீங்கள் மேலே ஃபஸ்ட்டில் எழுத வேண்டியது 1,500 எழுதிங்க. அடுத்தாப்பில் பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டாஸ் ரெமுனரேஷன் போட்டுங்க. ரெமுனரேஷன் வரும்போது இங்கே தனித்தனியாக இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஒரு 2,000, ஒரு 500. 2,000 எதுக்கு? அமௌண்ட்டு அசட்டை ரொக்கமாக்குனதுக்கான அமௌண்ட்டு 2.5%க்கு 80,000க்கு ஒரு 2,000. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்ததில் 2% ஒரு 500. அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க வேண்டியதில் 21,000 தான் இருக்குது. அதில் 2/102 எடுத்திருக்கோம். அதில் 412. அப்போ டோட்டலாக ரெமுனரேஷன் வந்து 2,912. இப்போது எழுதிட்டு அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 30,000, ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸுக்கு 25,000. கணக்கில் உள்ளபடி அப்படி தான் எழுதுறீங்க. கணக்கில் உள்ளது அப்படியே எழுதிட்டீங்க. 3 இதுவும் லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் எழுதியாச்சு, டிபெஞ்சர் ஹோல்டர் எழுதியாச்சு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எழுதியாச்சு. இந்த ரெமுனரேஷன் மட்டும் இங்கே நம்ம கழிச்சு இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்து மொத்தமாக எழுதிட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் போட்டு முடிச்சிட வேண்டியதான். சரியா? திருப்பி இது பாருங்கள். இதை ஒரு நோட்டு வச்சுட்டு இந்த சம்மை அப்படி நினச்சிங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும். செய்யும்போது தான் டவுட் வரும். டவுட் வந்துன்னா கேட்டுக்குங்க. அடுத்த ஒரு சின்ன சம்மு இது அடுத்த வீடியோவில் நான் அனுப்பி வைக்கிறேன்.